மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துவது, நான் சென்றால்தான் நீங்கள் பயனடைவீர்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில், துறவரத்திலும் நாம் பார்க்கிற பொழுது பல நிலைகளில் நாம் பிள்ளைகளையோ அல்லது பிள்ளைகள் நம்மையோ அல்லது நாம் உறவுகளையோ விட்டு பிரிந்து நம்முடைய வேலைகளுக்காக, நம்முடைய குடும்ப ஆதாரத்திற்காக நாம் எடுக்கிற இந்த வாக்குறுதிகள், அது கொடுத்த வாக்குறுதிகளுக்காக நாம் பிரிந்து சொல்கிற பொழுது மட்டும்தான் நாம் பல நிலைகளில் பயன் தருபவர்களாக இருக்கிறோம். நிறைய மனிதர்களை பார்க்கிறோம், வேலைகளுக்கோ அல்லது மற்றவைகளுக்கோ தங்களுடைய வீடுகளை விட்டோ ஊரை விட்டோ வெளியே செல்லாமல் வாழுகிற பல மனிதர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தன் நிலை துறந்து வெளியே செல்கிற பொழுதுதான் நிறையவற்றை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர மறுத்தவர்களாக இருக்கிறார்கள். அதே மறுத்த மனநிலையோடு தான் இன்றைக்கு சீடர்களும் இயேசுவிடம் கேள்விகளை கேட்கிறார்கள். அதற்கான பதிலை இயேசு இன்றைக்கு நற்செய்தி வழங்குபவராக இருக்கிறார். ஆக இயற்கையில் நாம் பார்க்கிறோம், ஒரு கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை தன்னோடு எல்லா நேரங்களிலும் வைத்து கொண்டிருப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிற பொழுது அவைகளை தானே துரத்துகிறது. எதற்காக எனில் அவைகள் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும், அவைகள் சென்று வாழ்வை அவைகளாகவே பழக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவைகளை அது துரத்துகிறது. அதே போல் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நான் உங்களை விட்டு சென்றால் மட்டும்தான் நீங்கள் பயனடைவீர்கள். உங்களுக்காக நான் செல்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு துணையாளரை தருகிறேன், நான் தந்தையிடம் செல்கிறேன், நான் உங்களுக்கு பயிற்சிவித்தேன், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், உங்களோடு இருந்தேன், வாழ்ந்தேன், இனி நீங்கள் வாழ வேண்டும் என அவர் அறிவுறுத்துகிறார். ஆனால் சீடர்கள் கலங்கி அச்சமுற்று கேள்விகளை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு மிக தெளிவான பதிலை என்ற நற்செய்தியிலே தருகிறார். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்து தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்களது கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்று விட்டார் என அவர்களுக்கு நீதி, பாவம், தீர்ப்பு இவற்றிற்கான பதிலை தருகிறார். ஆக ஒரு நூலுடைய ஆசிரியர் நமக்கு கற்றுத்தருகிறார், மனிதனுடைய மனநிலையும் தேக்கு மரமும் ஒன்று என கற்றுத்தருகிறார். எப்படி இந்த தேக்கு வளர வளரதான் நிறைய பலனை தருகிறதோ, நீண்ட நாட்கள் வாழ்கிற பொழுது அவனுடைய பலன் விலையேற பெறுகிறதோ, அதே போல ஒரு மனிதன் இயல்பாகவே பல வருடங்கள் ஆகிற பொழுதுதான் அவன் பலனுள்ள பயனுள்ள மனிதனாக மாறுகிறான். ஏனெனில் அவன் சிந்தித்து சிந்தித்து முடிவெடுக்கிற பொழுதுதான் அந்த முடிவுகள் சிந்தனையினுடைய உச்சமாகவும் நல்ல பயன் தரக்கூடிய சிந்தனையாகவும் காட்சியளிக்கிறது என்று அவன் அறிவுறுத்துகிறான். இன்றைக்கு நாம் நிறைய கொலைகளை, கற்பழிப்புகளை, நிறைய கொள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று பார்க்கிற பொழுது மனிதர்களாகிய நம்மில் பல பேர் இன்றைக்கு சிந்திப்பதில்லை. பல பேருடைய சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதை தான் நாம் தமிழில் பல நிலைகளில் நாம் சொல்லாடல்களில் பயன்படுத்துகிறோம். அம்பு எய்தியவன் எங்கே இருக்கிறான், இது வெறும் அம்புதான் என நாம் சொல்கிறோம். ஆக இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். அறிவியல் வளர்ச்சி ஒருபுறமாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் சிந்தனைகளை அல்லது வருகிற செய்திகளை எது உண்மை என எது பொய்மை என சீர்தூக்கி பார்க்கிற மனிதர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதே போலத்தான் இயேசுடைய சீடர்களும் இயேசு தங்களை விட்டு பிரிய போகிறார், பிரிந்து செல்ல போகிறார் என்கிற செய்தினால் கலக்கமுற்று சிந்தனையில் மழுங்கியவர்களாக இயேசுவை திரும்ப திரும்ப பல கேள்விகள் கேட்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு அவர்களுக்கு வாக்குறுதி தருகிறார், நான் சென்றால்தான் இவை நிகழும், நான் சென்றால்தான் இவை நடக்கும், நான் சென்றால்தான் துணையாளர் உங்களுக்கு வருவார் என்று சொல்கிறார். எனவே அதை போல நம்முடைய வாழ்விலும் பலவை நாம் பிரித்து நம்மிடமிருந்து எடுக்கிற பொழுதுதான் நிறைய நமக்கு பலன் தரும். தேவையற்ற நம்முடைய வாழ்வில் தேவையற்ற செயல்களை,
தேவையற்ற பழக்கங்களை நாம் நம்மிடந்து பிரிக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு மிகுந்த பலன் தரக்கூடியதாக மாறும். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் தவற்றை சரியாக புரிந்து கொள்கிற அந்த தன்மையையும், சரியானதை தவறாக புரிந்து கொள்கிற அந்த மனநிலையும் நாம் மாற்றப்படுகிற பொழுது, மாறுகிற பொழுது நிலையான வாழ்வும், உரிமையான வாழ்வாக இருக்கிற அமைதி வாழ்வும், கலக்கமுற்ற வாழ்வும் நமக்கு இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து இயேசுவோடு பயணிக்கிற இந்த வேளையில் சரியானவற்றை சரியானதாகவும், தவறானவற்றை தவறானதாகவும் புரிந்து கொள்கிற மனநிலையை, பக்குவத்தை பெற நாம் அருள் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.